Rupee almost 97 rupees தொட்டுருச்சு. அமெரிக்காவோட 10-year bond yield 4.6%. இது வந்து 1-year high. And crude oil still around $105 a barrel. And FIIs இந்த லாஸ்ட் 3 மாதத்தில் மட்டுமே வந்து கிட்டத்தட்ட 2 லட்சம் கோடி மார்க்கெட்லேருந்து வித்ட்ரா பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் செப்பரேட் ஈவெண்ட்ஸ் இல்லை, செப்பரேட் நியூஸ் இல்லை. எவ்ரிதிங் இஸ் கனெக்டட், ரைட்? அண்ட் ஹானஸ்ட்லி இந்த கனெக்ஷன் நம்மளுக்கு புரியலை அப்படின்னா மார்க்கெட் நெக்ஸ்ட் வீக் என்ன பண்ணும், இல்லை நெக்ஸ்ட் மந்த் என்ன பண்ணும், அண்ட் அகெயின் நம்மளுக்கு வந்து இதெல்லாம் சர்ப்ரைஸாக தான் இருக்கும், ரைட்? ஸோ இந்த வீடியோவில் இந்த ஃபியூ மினிட்ஸில் நான் இந்த ஃபுல் பிக்சரை வந்து கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். US yields, DXY and crude oil, gold, Bitcoin, Nifty, BankNifty, Rupee, everything, right? And yes, நான் என்னோட ஓன் ட்ரேடிங்கும் வந்து இந்த மந்தில் இது வரைக்கும் எப்படி இருந்திருக்குன்றதை சொல்கிறேன். ஐம் ஆக்சுவலி டவுன் அரவுண்ட் 6%. ஹானஸ்ட்டாக சொல்லணுன்னா இந்த மந்த் வந்து கொஞ்சம் டஃப்பாக தான் போயிட்டுருக்கு. பிகாஸ் இட் இஸ் நாட் அன் ஈஸி மந்த் டு ட்ரேட். அண்ட் நெக்ஸ்ட் வீக் என்னோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்ன, என்னோட பொசிஷன்ஸ் எப்படி இருக்குது, அண்ட் ஒய் ஐ ஸ்டில் திங்க் மார்க்கெட்ஸ் கேன் ரிமைன் வீக் அப்படின்றதெல்லாம் ஃபுல்லாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். லெட்ஸ் கோ. இந்த வீக்கோட பிக்கெஸ்ட் மேக்ரோ ஸ்டோரிஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அமெரிக்காவில் வந்து ரேட் கட்ஸோட ஹோப்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் டிஸப்பியர் ஆகிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஃபெட்டோட FOMC மினிட்ஸ் வந்துச்சு. அதில் வந்து இந்த நியூ ஃபெட் சேர்மன் இந்த கெவின் வால்ஷுங்கிறவர் வந்து அவரோட டோன் வந்து ரொம்ப ஹாக்கிஷாக தான் இருந்துச்சு. அதாவது சிம்பிளாக சொல்லணுன்னா, இன்ஃப்ளேஷன் வந்து இன்னும் ஹையாக தான் இருக்குது, அண்ட் அமெரிக்காவில் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸை வந்து கட் பண்ண மாட்டாங்க அப்படின்ற ஒரு வியூ பாயிண்ட்டு தான் வந்து அந்த ஃபெட் ரேட் மினிட்ஸ் வந்து நம்மளுக்கு சொல்லுது. இன்ஃபேக்ட் வந்து ரேட் ஹைக்கு கூட பாசிபிள் அப்படின்ற ப்ராபபிலிட்டி தான் அதிகமாக இருக்குது. ஏப்ரலில் அங்கே இன்ஃப்ளேஷன் மட்டும் கிட்டத்தட்ட 3.8%. இது வந்து நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா அமெரிக்காவில் வந்து 3-year ஹை. அண்ட் மார்க்கெட் வந்து இப்போ எப்படின்னா அமெரிக்காவில் டிசம்பரில் ரேட் ஹைக்குக்கான ப்ராபபிலிட்டிக்கும் வந்து 50% வந்து ப்ரைஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த ஒரு ஃபேக்டர் தான் மெயின்லி குளோபல் மார்க்கெட்ஸ்க்கு வந்து ப்ரெஷரை வந்து க்ரியேட் பண்ணிகிட்ருக்கு. பிகாஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாச்சுன்னா ஃப்ரீ மணி என்வாயர்மெண்ட் வந்து ஸ்லோவாக வந்து டிஸப்பியர் ஆகும். அண்ட் அடுத்த இந்த வீக் ஒரு முக்கியமான சிக்னல் என்ன இருந்துச்சு அப்படின்னா, Nvidiaவோட அந்த குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ், ரெவென்யூ சூப்பரான ரெவென்யூஸ், க்ரோத்து கிட்டத்தட்ட 62% க்ரோத் இன் ரெவென்யூஸ் எல்லா எஸ்டிமேட்லேயும் வந்து பீட் பண்ணாங்க. ஆனால் அந்த ஸ்டாக் வந்து பேர்லி மூவ்டு. ஆக்சுவலாக பெருசாக மூவ் ஆகலை. இன்ஃபேக்ட் Thursday Friday வந்து கீழே தான் விழுந்துச்சு. இந்த ரியாக்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா புல் மார்க்கெட்டோட பீக் ஃபேஸஸில் தான் எக்ஸலண்ட் ரிசல்ட்ஸ் வந்தாலும் மார்க்கெட் ரியாக்ஷன் வந்து கொஞ்சம் வீக்காக இருக்கும். அப்படின்னா என்ன இது நம்மளுக்கு வந்து டினோட் பண்ணுது அப்படின்னா, மேபி இந்த AI தீம் வந்து கொஞ்சம் எக்ஸாஸ்ட் ஆகுதோ, அட்லீஸ்ட் டெம்பரரியாக வந்து இந்த தீம் கொஞ்சம் எக்ஸாஸ்ட் ஆகுதோ அப்படின்ற ஒரு ப்ராபபிலிட்டியை தான் நம்மளுக்கு வந்து இது காட்டுது. அண்ட் AI ஸ்டாக்ஸ் வந்து கரெக்டாக ஆரம்பிச்சிச்சுன்னா யூஎஸோட அந்த டெக் செக்டரே வந்து வீக் ஆகும். ஓவரால் மார்க்கெட்ஸில் வந்து இம்பேக்ட் இருக்கும். ஏன்னா AI தான் லாஸ்ட் 3-4 இயர்ஸாக வந்து மார்க்கெட்டை மேலே கொண்டு போயிருக்கு அமெரிக்காவில். அண்ட் அடுத்த குளோபல் மேக்ரோ பார்த்தோம்னா க்ரூட் ஆயில், US ஈரான் டாக்ஸ் வந்து இன்னும் வந்து போயிட்டு தான் இருக்குது. ஆக்சுவலாக Thursday Friday வந்து அமெரிக்காவில் கொஞ்சம் பாசிட்டிவ் ஹெட்லைன்ஸ் வந்துச்சு. ஏன்னா மண்டே வந்து US ஹாலிடே. ஸோ வந்து ஒரு லாங் வீக்கெண்டாக இருக்குது யூஎஸில். ஸோ ஃப்ரைடே வந்து யூஸ்வலாக பாலிட்டிஷியன்ஸ் பண்ணுற மாதிரி என்ன பண்ணாங்கன்னா, லாங் வீக்கெண்டுக்கு முன்னாடி கொஞ்சம் பாசிட்டிவான நரேட்டிவ் வந்து க்ரியேட் பண்ணாங்க. அண்ட் அதுதான் நடந்துச்சு. அதனால தான் க்ரூட் ஆயில் வந்து ஸ்லைட்லி கொஞ்சம் வந்து கூல் டவுன் ஆச்சு. மார்க்கெட்டும் வந்து ஸ்லைட்டாக வந்து க்ரீனில் வந்து க்ளோஸ் ஆச்சு. ஆனால் இன்னும் வந்து ஈரான் யூஎஸ்க்கு இடையில் வந்து டீல் வந்து கன்ஃபார்ம் ஆகலை. அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. ஒரு கான்க்ரீட் அக்ரிமெண்ட் வர்ற வரைக்கும் ஆயில் ப்ரைஸஸில் வாலிட்டிலிட்டி கண்டினியூ ஆக தான் போகுது. அண்ட் க்ரூட் ஆயில் வந்து இன்னும் இந்த $105 per barrel ஏரியாவில் தான் இருக்குது. இந்தியாவுக்கு வந்து டெஃபினட்டாக இது வந்து பெரிய ப்ரெஷர் தான் க்ரியேட் பண்ணுது. இன்னும் இந்த இஷ்யூ வந்து சிவியர் ஆகிட்டு க்ரூட் ஆயில் மேலே போச்சுன்னா we will be facing the pressure even more. அதுதான் வந்து ஃபேக்ட். இந்த 2 நம்பர்ஸ் இந்தியன் இன்வெஸ்டர்ஸ் வந்து டெய்லி ட்ராக் பண்ணோம், அண்ட் ட்ரேடர்ஸ் as well. ஒன்று வந்து யூஎஸோட 10-year bond yield, இன்னொன்று வந்து DXY. ஓகே, DXY வந்து டாலர் இண்டெக்ஸ். யூஎஸோட 10-year bond yield வந்து இந்த வாரம் வந்து 4.61%ல் முடிஞ்சிச்சு. இது வந்து ஆக்சுவலாக 1-year ஹை. ஏன் இது டேஞ்சரஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ரொம்ப சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணோன்னா, S&P 500, அதாவது அமெரிக்காவில் இருக்க டாப் 500 கம்பெனிஸோட இண்டெக்ஸ். அந்த டாப் 500 கம்பெனிஸோட ஏர்னிங்ஸ் ஈல்டு வந்து ரஃபாக நம்ம கேல்குலேட் பண்ணி பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 4.2% வருது. ஆனால் யூஎஸோட 10-year கவர்மெண்ட் பாண்ட் ஈல்டு வந்து 4.6%ல் வந்து இப்போ இருக்குது. ஸோ அப்போ குளோபலாக வந்து ஃபண்ட்ஸு இல்லை பெரிய பெரிய இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸ்லாம் என்ன திங்க் பண்ணுவாங்கன்னா, நான் ஏன் எக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ணி ரிஸ்க் எடுக்கணும், பாண்ட்ஸே வந்து அந்த எக்விட்டி ரிட்டர்ன்ஸோட ஹையர் ப்ரீமியம் எனக்கு கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு மணி என்ன ஆகும்னா
பாண்ட் மார்க்கெட் உள்ளே வந்து ரொட்டேட் ஆகும். இந்தியா மாதிரி எமர்ஜிங் மார்க்கெட்ஸில் வந்து இது வந்து இன்னும் வந்து ப்ரெஷர் ஆட் பண்ணும். ஏன்னா FIIs வந்து இன்னும் மணியை வெளியெடுக்க வாய்ப்பு இருக்குது. ஒரு அட்லீஸ்ட் தே வில் நாட் பி கமிங் பேக் இன் டு மார்க்கெட் சச் அஸ் இந்தியா. FIIs வந்து செல்லிங்கை இன்னும் வந்து கண்டினியூ பண்ணுற வாய்ப்பு இருக்குது. ரூபி இன்னும் வீக் ஆக வாய்ப்பு இருக்குது. அண்ட் இண்டெக்ஸஸ் நிஃப்டி பேங்க் நிஃப்டியில் வந்து ப்ரெஷர் இன்னும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதுதான் வந்து ஓவரால் மெக்கானிசம் இல்லை. ஸோ பாண்ட் டீல்ஸ் மட்டும் இல்லை, நம்ம டாலர் இண்டெக்ஸ் எடுத்து பார்த்தோம்னா DXY வந்து இன்னும் குளோபலில் இருக்க மேஜர் கரன்சி அகேன்ஸ்ட் த டாலர் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுன்ற ட்ராக் பண்ணுறது தான் DXY. டாலர் இண்டெக்ஸ் வந்து இப்போ கிட்டத்தட்ட 99.3ல் இருக்குது. இன்னும் டாலர் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இருந்திருக்கு. ஏன்னா அஃப்கோர்ஸ் வந்து ஈல்ஸ் வந்து அதிகமாகுது. ஈல்ஸ் அதிகமாச்சுன்னா people will start investing in the US dollar, right? So இந்தியாவுக்கு வந்து இம்போர்ட்டட் இன்ஃப்ளேஷன் ப்ரெஷர் வந்து அதிகமாக தான் ஆகுது. அதுவும் டாலரும் மேலே போகுது, ஒரு சைடு கமாடிட்டி ப்ரைஸும் மேலே போகுது. ஸோ அப்படின்னா வந்து ருப்பி இன்னும் வீக் ஆகும். ஸோ இன்னும் கரண்ட்டாக நம்ம பார்த்தோம்னா இந்தியாவுக்கு வந்து மல்டிபிள் ஏரியாஸ்லேருந்து நம்மளுக்கு வந்து ப்ரெஷர் கண்டிப்பாக வந்துட்டு தான் இருக்குது. ஹை US டாலர், ஸ்ட்ராங் டாலர் and inflating like commodity prices or expensive commodity prices, especially crude oil. So we are in a tight spot தான். அண்ட் கோல்டு நம்ம எடுத்து பார்த்தோம்னா இந்த வீக் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான செட்டப். இந்த வீக் மட்டும் இல்லை, லாஸ்ட் ஒரு டூ வீக்ஸாகவே வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான செட்டப் பார்க்குறோம். இந்த டாலர் லெவலில் இந்த $4,500 an ounce இந்த ஏரியா வந்து கொஞ்சம் நல்ல ஒரு சப்போர்ட் ஏரியாவே இருந்திருக்கு. ஸோ அந்த ஏரியாவில் வந்து பையர்ஸ் கொஞ்சம் திருப்பி வர்றாங்க. பட் அதே டைமில் நம்ம இந்த டெய்லி சார்ட்டில் நம்ம பார்த்தோம்னா லோவர் ஹைஸ் வந்து ஃபார்ம் ஆகிட்டே இருக்குது. இந்த $4,575 an ounce அந்த லெவலில் வந்து கொஞ்சம் ரெசிஸ்டன்ஸ் இருக்க தான் செய்யுது. அண்ட் என்னோட பர்சனல் ஒப்பீனியனில் நான் சொல்லணுன்னா நெக்ஸ்ட் ஃபியூ செஷன்ஸில் வந்து இந்த $4,500 an ounce வந்து பிரேக் ஆகி கொஞ்சம் சஸ்டெயின் ஆகுதுன்னா கண்டிப்பாக கரெக்ஷன் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. மேபி ஈவன் 4,300 போகலாம். அது பிரேக் ஆச்சுன்னா $4,000 லெவல் போகிறது கூட வாய்ப்புகள் நிறையா. ஸோ கோல்டு வந்து ஸ்ட்ரக்சரலி லாங் டேர்மில் புல்லிஷ் தான். ஏன்னா வந்து சென்ட்ரல் பேங்க் பையிங் வந்து திருப்பி வரும். அதுவும் எஸ்பெஷலி இந்த குளோபல் ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ் போனதுக்கப்புறமா சென்ட்ரல் பேங்க் பையிங் வரும். டாலர் மேலே இருக்க ட்ரஸ்ட் இஷ்யூஸ் வந்து இன்னும் அதிகமாகிட்டு தான் போகுது. ஸோ இதெல்லாம் ஸ்டில் எக்ஸிஸ்ட் ஆகிட்டு தான் இருக்குது. பட் ஷார்ட் டேர்மில் 4,500 பிரேக் ஆச்சுன்னா, அது சஸ்டெயின் ஆச்சுன்னா டெஃபினட்டாக we can definitely see 4,300 or even lower levels in gold. அதான் என்னோட ஒப்பீனியன். அண்ட் இந்தியா பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா நான் சொன்ன மாதிரி ருப்பி ஆல்மோஸ்ட் 97 டச் பண்ணுச்சு இந்த வீக். இது வந்து ஆல் டைம் லோ டெரிட்டரி. ஏன் அப்படின்னா அகேன் US பாண்ட் ஈல்ஸ் மேலே போகுது அண்ட் க்ரூட் ஆயில் வந்து இன்னும் எலிவேட்டடாக தான் இருக்குது. இந்தியா வந்து ஆல்மோஸ்ட் 85% ஆஃப் ஆயில் வந்து நம்ம இம்போர்ட் தான் பண்ணுறோம். ஸோ என்ன ஆகுதுன்னா எஸ்பெஷலி க்ரூட் ஆயில் வந்து டாலரில் ப்ரைஸாக இருக்கிறதுனால நம்ம வந்து நிறையா டாலர்ஸை வந்து வாங்க வேண்டியது இருக்குது. ஸோ டாலர்ஸ் எல்லாம் வெளியே போகுது ஃபார் அஸ் டு இம்போர்ட் ஆயில். அண்ட் FIIஸும் வந்து செல் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த லாஸ்ட்டு 3 மாதத்தில் மட்டும் கிட்டத்தட்ட 2 லட்சம் கோடிக்கு மேலே வந்து FIIs வந்து எக்விட்டி மார்க்கெட்ஸ் இல்லைனா மார்க்கெட்ஸ்லேருந்து வித்ட்ரா பண்ணிட்டாங்க. அண்ட் ஹானஸ்ட்டாக சொல்ல போனால் அன்டில் இந்த க்ரூட் ஆயில் ப்ரைஸஸ் கூல் டவுன் ஆகலை, இல்லைனா US ஈல்ஸ் வந்து சாஃப்டன் ஆகலை அப்படின்னா ருப்பி மேலே இருக்க ப்ரெஷர் வந்து இன்னும் வந்து கண்டினியூ தான் ஆகும். அண்ட் நம்ம நிஃப்டி இண்டெக்ஸ் எடுத்து பார்த்தோம்னா இண்டெக்ஸ் இந்த வாரம் எக்ஸ்டர்னலாக கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்க மாதிரி தான் தெரிஞ்சிச்சு. பட் இன்டர்னலாக வந்து கண்டிப்பாக வீக்காக தான் இருக்குது. எஸ்பெஷலி ஃப்ரைடேலாம் பார்த்தோம்னா மார்க்கெட் பிரெத் வந்து கொஞ்சம் ரொம்ப நெகட்டிவாக தான் இருந்துச்சு. FIIs வந்து அவங்க செல்லிங்கை இன்னும் வந்து கண்டினியூ பண்ணி தான் இருக்காங்க. IT செக்டர் மட்டும்தான் இந்த வீக் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. ஏன்னா வந்து ருப்பி டிப்ரிஷியேட் ஆகிறதுனால அது வந்து கொஞ்சம் பாசிட்டிவ் எஃபெக்ட்ஸ் வந்து IT செக்டருக்கு இருக்கும். லெவல்ஸ்ன்னு பார்த்தோம்னா கீ லெவல்ஸ் வந்து 23,900 to 24,100 அந்த ஜோன் வந்து ரெசிஸ்டன்ஸாக இருக்குது இமீடியட்லி. அதுக்கு மேலே வந்து 24,500 ஏரியாவில் ஒரு மேஜர் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. டவுன் சைடில் நம்ம பார்த்தோம்னா 23,300 to 23,500 அந்த ரேஞ்ச் வந்து இம்மீடியட் சப்போர்ட். இந்த ரேஞ்ச் பிரேக் ஆச்சுன்னா 23,000 வரும். 23,000 பிரேக் ஆச்சுன்னா டெஃபினட்டாக டீப்பர் கரெக்ஷன் இஸ் பாசிபிள் இன் நிஃப்டி. தட் இஸ் மை பர்சனல் ஒப்பீனியன். பேங்க் நிஃப்டியும் வந்து வீக்காக தான் இருக்குது. அதாவது ப்ரீவியஸ் வீக்கில் வந்து நிஃப்டி கொஞ்சம் ஃப்ளாட்டாக க்ளோஸ் ஆனாலும் பேங்க் நிஃப்டி வந்து 1000 பாயிண்ட்டுக்கு மேலே வந்து கீழே தான் க்ளோஸ் ஆகிருக்கு. எஸ்பெஷலி PSU பேங்க்ஸில் வந்து ப்ரெஷர் அதிகமாக தான் இருக்குது. FIIs வந்து ஜென்ரலாக வெளியே போகிறாங்க அப்படின்னா பேங்க்ஸில் வந்து செல்லிங் ப்ரெஷர் வந்து அதிகமாக தான் இருக்கும். அதுதான் வந்து நம்ம பார்க்குறோம். அண்ட் லெவல்ஸ் பொறுத்த வரைக்கும் 54,200 to 54,500 அந்த லெவல்ஸ் வந்து இமீடியட் ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக இருக்கும். அண்ட் 53,400 வந்து இமீடியட் சப்போர்ட்டாகவும் இருக்குது. இருக்குது டெக்னிக்கலாக அப்படின்றது தான் என்னோட ஒப்பீனியன். ஓவராலாக நம்ம சொல்ல போனோம்னா
இந்த யூஎஸ் ஈரான் வார் சுச்சுவேஷனில் ஒரு அக்ரிமெண்ட் வரலை அப்படின்னா கண்டிப்பாக இந்தியன் மார்க்கெட்ஸ் வந்து வீக்காக தான் இருக்க போகுது இந்த வாரமும். அண்ட் அதுதான் என்னோட பர்சனல் ஒப்பீனியன். ஜியோ பாலிட்டிக்கல் சுச்சுவேஷன் சரியானதான் ஆயில் ப்ரைஸஸ் கீழே விழுவும், யூஎஸ் ஈல்ஸ் வந்து கீழே போகும், ருப்பி வந்து அப்ரிஷியேட் ஆக ஆரம்பிக்கும், அண்ட் கேபிட்டல் வந்து இந்தியாவுக்குள்ளே திருப்பி மீனிங்ஃபுல்லாக வந்து ஃப்ளோ ஆக ஆரம்பிக்கும். ரைட், ஸோ திஸ் இஸ் மை ஒப்பீனியன். லெட்ஸ் ஜஸ்ட் வெயிட் அண்ட் வாட்ச். பிட்காயின் வந்து நான் இப்போ ரீசெண்ட் பாஸ்டில் வந்து லீடிங் இண்டிகேட்டராக வந்து நான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா பிட்காயின் வந்து one of the highest risk instruments to invest இல்லை among all the major instruments பார்த்தோன்னா பிட்காயின் மாதிரி கிரிப்டோ கரன்சிஸ் தான் ஹையஸ்ட் ரிஸ்க். ஸோ குளோபலாக வந்து ரிஸ்க் appetite கம்மி ஆக அதாவது ரிஸ்க் ஆஃப் மோடுக்கு வந்து இன்வெஸ்டர்ஸ் போகும்போது ஃபஸ்ட்டு இம்பேக்ட் ஆகிறது வந்து கிரிப்டோ கரன்சி தான். அதுதான் நம்ம பார்க்குறோம். பிட்காயின் வந்து நல்லாவே விழுந்துச்சு இந்த வாரம். ஆக்சுவலாக நேற்று பார்த்தோன்னா 75,000 பிரேக் பண்ணி அது கீழே ட்ரேட் ஆகிருந்துச்சு. இன்றைக்கி மேலே வந்து 76,500 600 சம்திங்கில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. கீ சப்போர்ட் நம்ம பார்த்தோன்னா இந்த வாரம் 72,000 அந்த லெவல் பிரேக் ஆச்சுன்னா பிட்காயின் வந்து ஈஸியாக 70,000 போகும். மேபி அது கீழேயும் 65,000 லெவல்ஸ் போகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஏன் அகெயின் பிட்காயின் வீக்காக இருக்குன்னா நான் சொன்ன மாதிரி தான், அதே மேக்ரோ ஸ்டோரி தான். ஹை யீல்ட்ஸு, ஸ்ட்ராங் டாலர், ரிஸ்க் ஆஃப் சென்டிமெண்ட்டு. இந்த வீக் மட்டும் மேசிவ் ETF செல்லிங் இருந்திருக்கு. $600 மில்லியன் மேலே வந்து ETF செல்லிங் இருந்திருக்கு பிட்காயினில். அண்ட் இந்த ஃபியர் கிரீட் இண்டெக்ஸில் நம்ம பார்த்தோன்னா அது வந்து ஃபியர் டெரிட்டரியில் தான் வந்து இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்க, அதுவும் தெரியுது. ஸோ இதெல்லாம் தான் பிட்காயினோட அந்த வீக்னஸ்க்கு காரணம். இது வந்து குளோபல் ரிஸ்க் ஆஃப் சிக்னலை வந்து நம்மளுக்கு காட்டுது. அப்படி தான் நான் வந்து இதை ட்ரீட் பண்ணுறேன். ஓகே, இப்போ என்னோட ஒரு ட்ரேடிங் அப்டேட். மே மந்த் வந்து அவ்வளோ ஈஸியாக இல்லை. ஆக்சுவலி கரண்ட்லி ஐ எம் டவுன் அரவுண்ட் 6% ஓவரால். ஆனால் இது வந்து இன்னும் என்னோட ரிஸ்க் த்ரெஷோல்டில் தான் இருக்குது. ஸோ அது வந்து எனக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ட்ரியாக இருக்குது. ஏன்னா என்னோட மேக்ஸ் த்ரெஷோல்ட் ஃபார் த மந்த் வந்து 8% ஆஃப் மை கேபிட்டல், அதுக்குள்ளே தான் இருக்கேன். இன்னொன்று இப்போ வந்து நான் பொசிஷன்ஸ் மெஜாரிட்டி ஆஃப் த பொசிஷன்ஸ் வந்து நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஆனால் இந்த மந்த் டெஃபினட்டாக டஃப்பாக தான் போச்சு. இனிஷியலாக ஐ வாஸ் லாங், அது வந்து ஸ்டாப் லாஸ் அடிச்சிச்சு. அப்புறமா வந்து மார்க்கெட் கொஞ்சம் வீக்கான ஒன்று கொஞ்சம் ஷார்ட்ஸ் போனேன். ஆனால் அதுவும் வந்து சரியாக இது வரைக்கும் ஒர்க் ஆகலை. பட் ஆனால் ஐ ஸ்டில் ஹேவ் சம் பிட் ஆஃப் ஷார்ட் பொசிஷன்ஸ் ஓப்பன். நான் வந்து சொன்ன மாதிரி மார்க்கெட் வந்து வீக்காக இருந்துச்சு இந்த வாரம் அப்படின்னா டெஃபினெட்லி ஐ வில் பி ஏபிள் டு ரெக்கவர் சம்திங். இல்லைனாலும் நெக்ஸ்ட் வீக் வந்து நான் வந்து ஃபுல் பிக்சர், இந்த மந்த்துக்கான பிக்சர் என்னன்றதை நான் ஷேர் பண்ணுறேன். ஜானில் வந்து அக்கௌண்ட் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அண்ட் ஃபெப்ல வந்து வீக்காக இருந்துச்சு. மார்ச் ஏப்ரலில் வந்து நல்ல ரெக்கவரி இருந்துச்சு எனக்கு. அண்ட் மேல வந்து இந்த மேக்ரோ செட்டப் வந்து கொஞ்சம் எனக்கு அகேன்ஸ்டாக தான் போயிருக்கு. பட் நான் சொன்ன மாதிரி இன்னும் ஷார்ட் பொசிஷன்ஸ் ஓப்பனாக தான் வச்சுருக்கேன். அண்ட் பர்சனலாக இந்த ஹை ஈல்ட்ஸு, வீக் ருப்பி, இந்த க்ரூட் ஆயில் ப்ரெஷர், பிட்காயின் வீக்னஸ், இதெல்லாம் வந்து டவுன் சைட் மூவை தான் வந்து ஃபேவர் பண்ணுது. மார்க்கெட்ஸ் வந்து இன்னும் கீழே விழுது அப்படின்னா மேபி இந்த ஷார்ட்ஸ் எல்லாம் வந்து ஒர்க் அவுட் ஆகும். பட் இஃப் ஐம் ராங், ஐ ஆல்சோ மேக் ஷூர் ஐ கம் பேக் ஹியர் அண்ட் அப்டேட் ஹானஸ்ட்லி. ஸோ நெக்ஸ்ட் வீக் நான் க்ளோஸாக வாட்ச் பண்ண போகிற 4 விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நம்பர் 1 யூஎஸ் ஈரான் டீல். அதாவது டீல் ஏதாவது வந்து க்ரூட் ஆயிலோட ப்ரைஸஸ் வந்து கீழே கொலாப்ஸ் ஆகுதா, இல்லைனா ஸ்டில் $100 மேலே சஸ்டெயின் ஆகி இன்னும் மேலே போகுதா அப்படின்றத பார்ப்போம். நம்பர் 2 யூஎஸோட இந்த 10-year பாண்ட் ஈல்டு என்ன ஆகுது அப்படின்னு பார்க்கணும். 4.6% ஹோல்டு ஆகுதா, இல்லைனா அது வந்து இன்னும் மேலே போய் 4.75% இல்லை அதுக்கு மேலே போகுதா அப்படின்றத பார்க்கணும். நம்பர் 3 பிட்காயின் வந்து $72,000 சப்போர்ட் அந்த லெவலை வந்து பிரேக் பண்ணுதா அப்படின்றத பார்க்கணும். அண்ட் நம்பர் 4 வந்து நிஃப்டி வந்து 23,300 to 400 இந்த சப்போர்ட் ஜோன் அது வந்து பிரேக் ஆகுதா அப்படின்னு பார்க்கணும். அது பிரேக் ஆச்சுன்னா மார்க்கெட்ஸ் வந்து டீப்பர் கரெக்ஷனுக்கு போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையா. ஓவராலாக அன்லெஸ் ஈரான் டீல் அஃபிஷியலி கம்ஸ், ஐ ஸ்டில் திங்க் மார்க்கெட்ஸ் வந்து வீக்காக தான் இருக்க போகுது. அதுக்கான சான்சஸ் தான் அதிகம். ஸோ ஆனால் எப்படி இது பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்றது வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீக் அப்டேட் அண்ட் மே மந்தோட ஃபுல் அப்டேட், என்னோட ட்ரேடிங் அப்டேட்டும் நான் வந்து இங்கே கொடுக்குறேன். அண்ட் ஓவரால் மார்க்கெட்டோட ஃபுல் ரீகேப்பும் இங்கே வரும். அண்ட் வந்து நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள், வர வாரம் வந்து நீங்கள் புல்லிஷாக இருக்கீங்களா, பேரிஷாக இருக்கீங்களா, இல்லை எப்படி பொசிஷன் பண்ணுறீங்க அப்படின்றத சொல்லுங்கள். See you in the next one. Thank you.